சாத்தானின் உணவு என்ன? சாத்தான் எதை சாப்பிடுகிறான்? யார் வாழ வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு உணவு அவசியமாக இருக்கிறது. மனுஷனுடைய ஆத்மா வாழ்றதுக்காக ஆண்டவர் ஜீவாப்பம், ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர், வேத வார்த்தைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய சரீரம் வாழ்கிறதற்கு உணவுப் பொருட்கள், பழஞ்செடி, காய்கறிகள் எல்லாம் நாம் அருந்துகிறோம், சாப்பிடுகிறோம், எல்லாமே செய்கிறோம் நாம் வாழ்வதற்காக. இதே போல சாத்தான் எதை உண்டு வாழ்கிறான்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனுஷனை பட்டினியாக அவனை ஜெயிலில் அடைத்தாலோ இல்லை பட்டினி போட்டுக்கொண்டே இருந்தாலோ அவன் குறிப்பிட்ட நாளில் ஒல்லியாகி பலவீனப்பட்டு மரித்து போய்விடுவான். இதே போல சாத்தானை எளிமையாக ஜெயிக்க அவனுடைய உணவுகளை நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் தயாரிக்கிறோம்? அவன் எப்படி நம்முடைய சரீரத்திலிருந்து, நம்ம ஆத்மாவிலிருந்து, நமக்குள் இருந்து வருகிற அந்த உணவை அவன் எப்படி சாப்பிடுகிறான்? அவனுடைய உணவு என்ன? அவனை எப்படி பட்டினி போட முடியும்? அவனை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக அகற்றிவிட முடியும் என்பதை இந்த அருமையான வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு அற்புதமான, பயங்கரமான வீடியோ. இதை நீங்கள் தெளிவாக ஜெபத்தோடு கேட்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் சத்துருவை பட்டினி போட வைக்க முடியும். அவனை உங்கள் வாழ்க்கையில் இருந்து விரட்ட முடியும். இது ஒரு அதிகாரமுள்ள தேவனுடைய வார்த்தை. தேவச்சனமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த டீச்சிங், இந்த உபதேசம் நீங்கள் கவனமாக கேட்கும் பொழுது சில ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆவிக்குரிய ரகசியங்கள். அதனால்தான் நம்ம சேனலுக்கு ஆண்டவர் கொடுத்த பேர் ஸ்பிரிச்சுவல் WF, ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்ற அருமையான சேனல். ஸோ நமக்கு இன்னைக்கு ஆழமான ஒரு ரகசியத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் ஜெபத்தோடு இருங்க. கர்த்தர் உங்கள் மனக்கண்ணை திறப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த டீச்சிங், இந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எல்லாருக்குமே பசிக்கும். பசியை கண்ட்ரோல் பண்ணுறவங்க ரொம்ப ரேர். எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் பசியை ஒரு நேரம் வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் 3 நாள், 4 நாள், 10 நாள் சாப்பிடாமல் இருந்தால் எப்பேற்பட்ட மனிதனும் பசிக்கு அடிமையாவது உண்டு. தாகத்திற்கு அடிமையாகாதவங்க யாருமே கிடையாது. ஒரு மனிதன் பல கிலோமீட்டர் ஓடி வரும் பொழுது அவனுக்கு மிகுந்த தாகம் அடிக்கும். அந்த தாகம் உள்ள நபருக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய பெப்சியோ, கொக்கோகோலாவோ எது கொடுத்தாலும் அவன் சொல்லுவான், எனக்கு தண்ணியை தாங்கன்னு சொல்லுவான். ஏன்னா தாகத்திற்கு முன்னாடி எந்த ஜூஸ் ஆலையும் நிற்க முடியாது. இதே போல் சத்துருவுக்கு, பிசாசுக்கு, நம்ம எதிராளிக்கு, ஆண்டவருக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் விரோதமான ஒரு எதிரின்னு சொன்னால் அது பிசாசு தான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எந்த மனிதர்களும் நம்மளுடைய எதிரி அல்ல. அந்த மனிதர்களுக்கு பின்னாடி செயல்படுகிற அந்தகார ஆவி தான் நம்மளுடைய எதிரி. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் போராட்டத்தை பார்க்கலாம். உங்கள் பிஸ்னஸுக்கு விரோதமாக யாரோ சேவனை செஞ்சுட்டாங்க, பில்லி சுனியை வச்சுட்டாங்க, என் குடும்பத்தில் ஒரு நபரை பில்லி சுனியை வச்சு கொண்டுட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் குறிப்பிட்ட நபர் செய்து விட்டார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த நபர்களை இயக்கக்கூடிய அந்தகார ஆவிகள் உண்டு. இந்த ஆவிகளை நாம் ஜெயிக்கவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்ப தலைவர் குடித்து கொண்டு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு போராட்டம் உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி வந்து கொண்டு இருக்கலாம். அடிக்கடி உங்கள் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் இளம் வயசில் மரித்து கொண்டிருக்கலாம். கேன்சர் போன்ற வியாதிகள் தலைமுறையாக அது வந்து கொண்டிருக்கலாம். இதற்கெல்லாம் பின்னணியம் என்ன? பிசாசு எப்படி இதை செய்கிறான்? எதனால் அவனுக்கு ஒரு லீகல் ரைட்ஸ் அவனுக்கு எப்படி கிடைக்குது? இதில் இருந்து எப்படி விடுதலையாக? இதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, பிசாசுக்கும் பசிக்குது. பிசாசுக்கு ஷெல்டர் தேவையாக இருக்குது. ஷெல்டர்னா என்ன? அடைக்கலம். எப்படி ஒரு மனுஷனுக்கு வீடு அடைக்கலமாக இருக்கோ, வெயிலில் இருந்து, அது மலையில் இருந்து, பனியில் இருந்து, விலங்குகளிலும் இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து, திருடர்களிலும் இருந்து ஒரு வீடு ஒரு மனுஷனை பாதுகாக்குது. அப்போ இந்த மனுஷன் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சேஃப்டியாக இருக்கிறான். அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்கான காங்கிரீட் வீடு நல்லா இருக்குதுன்னா எளிமையாக அந்த வீட்டுக்குள்ளாடி அந்த விலங்கோ இல்லை மழையோ காற்றோ உள்ளே நுழைய முடியாது. ஆனால் ஒரு ஓலை வீடோ இல்லை ஒரு ஓட்டு வீடோ ஒரு காற்று அடித்தாலோ மழை அடித்தாலோ அது ஒழுக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நல்ல ஸ்ட்ராங்கான வீடுகள்லாம் இன்றைக்கி வந்து விட்டது. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான காங்கிரீட் பிளாக்ஸ் வீடுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அவங்கள தொடவே முடியாது. இதே போல தான் சத்துருவுக்கும் வீடு இருக்குது, உணவு இருக்குது. நம்ம ஆண்டவராகிய இயேசு பூமியில் வாழும் பொழுது அவர் உணவை உட்கொண்டார். அவருக்கும் தூக்கம் வந்தது, அவருக்கும் பசித்தது. அவரும் நம்மளை போல குளித்திருப்பார், அவரும் நம்மளை போல தாகம் எடுத்திருக்கும், தூங்கியிருப்பார், எல்லாம் செய்தார். இதே போல தேவச்சனமே, இந்த பிசாசும் என்ன செய்கிறது? அதற்கும் ஒரு அடைக்கலம் தேவைப்படுகிறது.
ஸோ இந்த அடைக்கலத்துக்குள்ளே அது வந்துட்டு அது உணவும் சாப்பிடுகிறது. அது எப்படி அது செய்கிறது என்பதை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இதை கவனமாக பார்க்கணும். ஆண்டவராகிய தேவன் ஆதாம் ஏவாளை சபித்தார். ஏன் சபித்தார்னா, அவர்கள் செய்த பாவத்தினால அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். இந்த நேரத்தில் அந்த பாம்பும் சபிக்கப்பட்டது. அந்த பாம்பு சபிக்கப்படும் பொழுது ஆதியாகமம் 3:14 நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்லப்பட்டது. இது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சபித்த வார்த்தைகள். ஸோ இந்த வார்த்தைகளில் இருக்கிற ரகசியம் என்னவென்றால், பாம்பு உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்னும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னைக்காவது பாம்பு மண்ணை தின்கிறத நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? யாராலையும் பார்க்க முடியாது. பாம்பு தவளைகளை சாப்பிடுகிறது, சில சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடுகிறது, துள்ளி துள்ளி போகிற ஏதாவது பூச்சிகளை அது சாப்பிடுகிறது, முட்டைகளை சாப்பிடுகிறது. பெரிய பெரிய மலைப்பாம்பு பூனைகள், சின்ன சின்ன மான்குட்டிகள், ஈவன் சின்ன மனுஷனை கூட, சின்ன பிள்ளைகளை கூட அது விழுங்கிருது. ரொம்ப ஆபத்தானது தான். ஆனால் என்றைக்குமே மண்ணுகளையோ மண் உருண்டைகளையோ அது சாப்பிட்டதை நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தால் ஆண்டவர் மண்ணை தின்பா என்று சொன்னதனுடைய அர்த்தம் ஒரு ரகசியம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா பாம்பு தவளையை தானே சாப்பிடுது, தவளை மண்ணிலிருந்து தானே உருவானது, அப்போ அது மண்ணை தானே சாப்பிடுது அப்படின்னு சொன்னால், நீங்களும் எதை சாப்பிடுகிறீர்கள் யோசித்து பாருங்கள். மீன், சிக்கன், மட்டன் இதெல்லாம் சாப்பிடக்கூடியவர்கள் நீங்களும் மண்ணை தான் சாப்பிட்றீங்க. அப்போ நம்மளும் மண்ணை தான் சாப்பிட்றோமான்னு கேட்டால் இல்லை, நம்ம மண்ணிலிருந்து விளைந்தவைகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் மண்ணை சாப்பிடவில்லை. ஆண்டவர் சொன்னது மண்ணை சாப்பிடுவா என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு ஞானம் அர்த்தம் கொண்டது. ஸோ தேவ ஜனங்களே, இதை நம்ம ஆவியில் உணரவில்லை என்றால் நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ பாம்புகள் குட்டி குட்டி விலங்குகளை, சின்ன சின்ன ஊரும் பிராணிகளை அது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. எங்கேயுமே மண்ணை சாப்பிட்டதை நம்மளால் பார்க்க முடியவில்லை. ஆனால் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால், பாம்பு மண்ணை தின்னக்கூடிய சாபத்தை பெற்றதிலிருந்து அந்த பாம்பு ஒரு சாத்தானுடைய ஏஜெண்டாக, ஒரு வலு சர்ப்பம், அந்த அந்தகார ஆவி மண்ணை தின்னுதுன்னா, மண்ணு என்றாலே மாம்சம் என்று அர்த்தம். மாம்ச எண்ணங்களை உடைய மனுஷன் மண்ணானவைகளை யோசிக்கிறான். அதனால மாம்ச எண்ணம் உடையவர்களை பிசாசு தின்னுகிறது. இதுதான் ரகசியம். ஏன்னா பாம்பு தின்றது தான் கோழியும் தின்னி கொண்டு இருக்கிறது. பாம்பு தவளையை குத்தி தின்னுதுன்னா கோழியும் தவளையை குத்தி தின்னுகிறது. விலங்குகள், அதாவது கார்னிவாரஸ் விலங்குகள்னு சொல்லுவாங்க, வைல்டு விலங்குகள் சொல்லுவாங்க, சிங்கம், சிறுத்தை எல்லாமே அடுத்த விலங்குகளை அடித்து தான் தின்னுகிறது. உடனே அவைகள் எல்லாம் மண்ணை தின்னுகிறது நாம் சொல்ல முடியாது. மண்ணில் இருந்து விளைந்தவைகளையும் தேவன் படைத்த விலங்குகளையும் தான் அது தின்னுதே தவிர நம்ம அதனுடைய மூலக்கூறை நாம் பார்க்க வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னது, பாம்பை பார்த்து நீ விலங்குகளை தின்னுவாய், நீ புழுக்களை தின்னுவாய், நீ தவளைகளை தின்னுவாய் என்று சாபம் போடவில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ மண்ணை தின்னுவ. அப்போ அதனுடைய மறைமுக ரகசியம், ஒரு பாம்பு தவறு செய்தால்தான் பாம்புக்கு தண்டனை கொடுக்க முடியும். அந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நபர், ஆண்டவராகிய தேவன், அந்த தண்டனையை பாம்புக்கு நிறைவேற்றுறார். நிறைய பேர் நினச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பாம்பு என்ன செய்யவில்லை, மண்ணை சாப்பிடலை. அது சின்ன சின்ன விலங்குகளை சாப்பிடுது. அப்போ சொல்ல போனால் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது பிசாசு, ஆதி சர்ப்பமாகிய ரூபத்தில் வந்த பிசாசு. அப்போ அந்த சாபம் யாருக்கு போச்சுன்னா பிசாசுக்கு போச்சு. அந்த பிசாசுக்கு மண்ணை தின்ற அனுபவம் சொன்னால் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சாத்தானுக்கு மாம்சமும் இரத்தமுமே கிடையாது. அப்போ அவனால் மண்ணை தின்னவே முடியாது. அப்போ ஆண்டவர் மண்ணை தின்னு சொன்னதுக்கு அர்த்தம், யாரெல்லாம் மாம்ச எண்ணங்களில் இருக்காங்களோ அவங்கள நீ சாப்பிட்டுக்க. ஏன்னா அதுதான் உணவு. ஏன்னா அவனும் வாழணும். பிசாசு ஒரு காலத்தில் தூதனாக இருந்தான், ஆதி மேன்மையில் இருந்தான். ஆனால் இப்போ விழுந்துட்டான். இப்போ அவனுக்கு தேவனுடைய பொக்கிஷத்தில் இருந்து எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் விழுந்து போனவனுக்குடைய சாப்பாடு என்னென்னா, யாரெல்லாம் பாவம் செய்கிறாங்களோ அவங்கள அவன் தின்றான். அதனால தான் பாவம் செய்கிறவங்க சாகுறாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படின்னா என்ன? பாவம் செய்கிறவங்க மேலே பிசாசுக்கு லீகல் ரைட்ஸ் இருக்குது, உரிமை இருக்குது, நியாயமான உரிமை இருக்குது. அவர்களை கொல்ல உரிமை இருக்குது. அதனால தான் பிசாசுக்குள்ள 3 உரிமை என்னவென்றால், அவன் கொல்லவும், அவன் அழிக்கவும், அவன் திருடவும். அவனுக்கு 3 உரிமை இருக்குது. அவனால் திருட முடியும்.
அவனால் அழிக்க முடியும், அவனால் கொல்ல முடியும். he can destroy, he can kill, he can steal. அப்போ இந்த 3 உரிமையோடு தான் அவன் வாரான். இது 3மே அவனுடைய ஆயுதம். ஸோ இந்த பிசாசுக்கும் பசிக்குது. அப்போ அவனுக்கு இப்போ சிகரெட்டு குடிக்கணும்னு ஒரு ஆசை வருதுன்னா ஒரு மனுஷனுக்குள்ளே புகுந்துக்கிறான். அந்த மனுஷன் மூலமாக சிகரெட்டை குடிக்கிறான். இப்போ சிலரால் குடிபோதையை நிறுத்த முடியாது, விபச்சாரத்தை நிறுத்த முடியாது, போதை வஸ்துகளை நிறுத்த முடியாது. காரணம், இப்போ பிசாசுக்கு ஒரு பாவம் செய்யணும்னு ஆசை வருதுன்னா அதை ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்து அதை செய்கிறான். எந்த மனிதனாலாவது மரித்த உடலை சாப்பிட முடியுமா? இன்னைக்கு நம் தேசத்தில் அநேகர் மரித்த உடல்களை சாப்பிடுகிறார்கள். அடக்கம் பண்ணதை கூட தோண்டி எடுத்து சாப்பிடுகிற அனுபவம் இருக்கிறது. காரணம், அவர்கள் அதை செய்யவில்லை, அவர்களுக்குள்ளாடி புகரக்கூடிய ஒரு ஆவி. இன்னைக்கு ரத்தம் குடிக்கிறார்கள். இது எல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. ஆண்டவருடைய சித்தமானால் இந்த ரத்தம் குடித்து ஒரு அருமையான தேவ ஊழியருடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட பயங்கரமான போராட்டத்தில் உள்ள ஒரு குடும்பத்தை கர்த்தர் எப்படி ரட்சித்தார், எப்படிப்பட்ட ஊழியத்தை அவர்கள் செய்தார் என்ற சாட்சி ஆண்டவருடைய சித்தமானால் நாம் வருகிற நாட்களில் பார்ப்போம். ஆனால் நம் தேசத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், சத்ருவானவன் இதை செய்து கொண்டிருக்கிறான். அநேகர் நினைப்பாங்க அவர்கள் தான் அதை செய்கிறார்கள் என்று. இல்லை, சாத்தானுக்கு உணவு தேவைப்படும் பொழுது அவன் மாம்சமான மனுஷனுக்குள்ள வாரான், அதை அடைகிறான். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், உயிருள்ள நாளெல்லாம் நீ மண்ணை தின்பன்னு. அதனால தான் மாம்ச எண்ணெய் உள்ள கிறிஸ்தவர்களை அவன் பிரியாணி மாதிரி சாப்பிடுகிறான். அதனால தான் அநேக கிறிஸ்தவர்களுக்கு மாம்ச எண்ணத்திலே வாழ்ந்து பிறரை மன்னிக்காமல் எரிச்சல், சண்டை, இச்சைகள் எல்லாத்துக்கும் தங்களை விட்டு கொடுத்தவர்கள், பிசாசுக்கு தங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்தவர்கள் முடிவில் பயங்கரமான வியாதிப்பட்டு மரிப்பார்கள். சில நேரம் ஆக்சிடென்ட் நடக்கும், சில நேரம் அவங்க குழந்தைகளை இழந்து விடுவார்கள், சில நேரம் அவர்களுக்கு ஒரு காலை இழந்துருவாங்க, கிட்னி இழந்துருவாங்க, திடீர்னு கேன்சர் வந்துடும். எப்படி இந்த மோசமான ஆவிகள் அவர்களை தாக்க முடிந்தது என்றால், பிசாசுக்கு லீகல் ரைட்ஸ், ஒரு பயங்கரமான உரிமையோடு அவன் வருகிறான். எப்படி ஒரு போலீஸ் திருடனை பிடிக்கக்கூடிய உரிமையோடு வராங்களோ, அதே போல ஒரு தேவப்பிள்ளை பாவம் செய்யும் பொழுது அவன் உரிமையோடு நிற்கிறான். பிடித்துட்டு போக, கேன்சரை அனுப்ப, பொல்லாத வியாதிகளை அனுப்ப, உங்கள் லைஃப்பை நிர்மூலமாக்க அவன் வருகிறான். ஏன்னா அவன் வருகிறதுக்கு மெயின் ரீசனே அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வரான். இயேசுக்கிட்டையும் அப்படி தான் போயினான். அப்போ இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் என்னிடத்தில் அவனுடைய விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஏன்ட திருடுறதுக்கோ ஏன்ட கொல்றதுக்கோ அவனுடைய விஷயம் ஒன்றுமே கிடையாது. பிசாசுக்கு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் உரிமை இருந்தாலும் அது எல்லார் மேலேயும் உரிமை கிடையாது. யாரெல்லாம் பரிசுத்தமாக வாழ்கிறாங்களோ அவங்கள கொல்லவோ திருடவோ அழிக்கவோ அவனால் முடியாது. ஏன்னா அவங்க மாம்ச எண்ணத்தில் வாழலை, ஆவியின் சிந்தனையில் வாழ்கிறாங்க. பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு தேவப்பிள்ளை, வசனத்துக்கு கீழ்பட்டுற ஒரு தேவப்பிள்ளை, குறைகள் வந்தாலும் உடனடியாக கழுவி 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 சுத்திகரிக்கிற தேவப்பிள்ளை. நீதிமான் விழுகிறது வழக்கம், 7 தடவை விழலாம், ஆனால் எழும்பி நிற்கிற தேவப்பிள்ளை. நிறைய பேர் பாவம் செய்வாங்க, அதிலிருந்து எழும்பவே மாட்டாங்க, அந்த அறியாமையை விட்டு மனம் திரும்ப மாட்டாங்க, அதிலே இருப்பாங்க, 5 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்க. இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட மனிதர்களையும் தேவனை அறியாதவர்களையும் பிசாசு என்ன செய்கிறான்? உணவு போல உட்கொள்கிறான். இதற்கு ஆதாரமாக ஒரு அருமையான வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி தருகிறேன். மத்தேயு 12வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 43வது வசனத்தில் 43 ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே அந்த வீடு வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கதாகவும் இருக்க கண்டு திரும்பவும் போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டு உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். ஸோ இந்த அருமையான காரியத்தை இங்கே பார்க்க முடிகிறது. ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அவன் சும்மா இருப்பானா? பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டாலே அவன் அரட்டடிக்க தொடங்குவான். அவன் பிஹேவியர் வித்தியாசமாக இருக்கும். நமக்கே தெரியும், இது இவன் பேசலை. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜோக்ஸ், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பிஹேவியர்ஸ், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கேரக்டர்ஸ், இதெல்லாம் பிசாஸ்டர் தான் வருகிறது. ரொம்ப ரொம்ப எதுலையாவது கரசனையாக இருப்பாங்க, ரொம்ப பியூட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பியூட்டி பண்ணுறாங்கன்னா புரிஞ்சுக்கணும், பியூட்டி தேவை தான், ஆண்டவர் கொடுத்ததை மெயின்டைன் பண்ணுறது நமக்கு தேவை. தலை சீவுகிறது ஒரு பாவம் அல்ல, உங்கள் மூஞ்ச கழுவுகிறதும் ஒரு சின்ன பவுட்ரு போடுறதுலாம் பாவம் கிடையாது.
ஆனால் அதிகமாக செய்யும் பொழுது நமக்கு ஒரு டவுட் வருது, இது ஏன் எக்ஸ்ட்ரா போகுது, எக்ஸ்ட்ரீமாக ஏன் போகுது. உணவு சாப்பிட்றதையும் அப்படி தான், வயிறு நிரம்ப சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, கண்டதையும் சாப்பிட்றது, உணர்வு இல்லாமல் சாப்பிடுகிறது. இதே போல தான் பேசுகிறதும் கர்த்தர் கொடுத்த நாவு, அந்த நாவெல்லாம் நம்ம பேசலாம். ஆனால் கெட்ட வார்த்தை பேசுகிறது, எக்ஸ்ட்ரீம் போகிறது. கைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இதை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறது. ஸோ கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பார்க்கறதுக்கு தான் கொடுத்தார். ஆனால் தவறான பார்க்கறத அவர் கொடுக்கவில்லை. ஸோ இதே போல தான் தேவச்சனமே, எந்த காரியமும் எக்ஸ்ட்ரீம் போகுதுன்னா, அது ஒரு கட்டத்தை மீறுகிறதுனா அது சாத்தானுடைய கெப்பாசிட்டியிலே இருக்குது, சாத்தான் கண்ட்ரோலில் வந்துட்டான்னு அர்த்தம். ஸோ பிசாசுக்கு ஒரு ஷெல்டர் தேவை. ஷெல்டர்னா என்ன? அடைக்கலம், வீடு. இப்போது நம்ம மாம்ச மனிதர்களாக இருக்கிறோம், நமக்கு சதை இருக்கிறது, ரத்தம் இருக்குது. பிசாசுக்கு இது கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளாடி 10க்கு 10 ஒரு அறைக்குள்ளாடி மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கலான்னு வைங்களேன். நெருக்கி பிடிச்சி ஒரு 30 பேர் அடைச்சி வச்சிடலாம் ஒரு 10க்கு 10 ரூமில். உங்கள் சின்ன பெட்ரூம் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த பெட்ரூமில் எல்லாரும் நின்னா ஒரு 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ வேணால் நிற்கலாம், அதுக்கு மேலே நிற்க கூட இடம் இருக்காது. இந்த அடக்க ஆராதனைக்கு போனீங்கன்னா தெரியும், அப்படியே குரூப்பு நிரம்பி இருக்கும். இந்த மார்க்கெட்டுக்கு போனால் தெரியும், சில மார்க்கெட்லாம் இடமே இருக்காது, ஒரு ஆள் நவுல்றதுக்கு தான் இடம் இருக்கும். இந்த பெரிய பெரிய கட்சிகள்லாம் கூடும்போது பாருங்கள், ஜனங்கள் வந்து இந்த டெத் ஆனாங்க பாருங்கள், ஸ்டாம்பட் டெத், அதாவது ஸோ மிதிக்கப்பட்டு சாகிறது தான் இந்த ஸ்டாம்பட் டெத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாம்பீடில் வந்து என்ன ஆயிட்டுனா மிதிக்கப்பட்டு சாவாங்க. இதுக்கு மெயின் காரணமே கூட்ட நெரிசல். நம்ம சர்ச்சில் கூட சர்ச்சு முடிஞ்சு வெளியே போகும்பொழுது ஆண்டவர் கிருபையில் நமக்கு எந்த ஆபத்து வரல, ஆனால் பெரிய பெரிய இடங்களில் சவுட்டி மிதிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு காரணம், ஒரு மனுஷனால் ஒரு பில்டிங்குள்ளாடி, இந்த பெரிய பில்டிங்கில் இத்தனை பேர் தான் இருக்க முடியும்னா அத்தனை பேர் தான் இருக்க முடியும். புர்ஜ் கலீஃபா இருக்குது, இதுக்குள்ளாடி இத்தனை நபர் தான் இருக்க முடியும்னா அத்தனை நபர் தான் அதுக்குள்ளாடி இருக்க முடியும். இத்தனை ஆயிரங்கள்னா இத்தனை ஆயிரங்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீடு நல்லா பெருசாக இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒரு 100 பேர் இருக்க முடியும்னா 100 பேர் தான், அதுக்கு மேலே வந்தால் மூச்சு முட்டிடும். அவ்வளோ பெரிய வீட்டில் 100 பேர் தான் இருக்க முடியும், மிஞ்சி போனால் 200 பேர். உங்கள் வீடு ரொம்ப பெருசு, 500 பேர் இருக்க முடியும்னா ஓகே 500 பேர் இருக்கலாம், அதுக்கு மேலே யாராலையும் இருக்க முடியாது. ஆனால் புரிஞ்சுக்கொள்ளுங்க, பிசாசுக்கு ஒரு ரூமுக்குள்ளாடி இத்தனை பிசாசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷனுக்குள்ளாடி 6000 பிசாசு இருந்துச்சான். ஒரு மனுஷன் என்ன கிலோமீட்டர் சைஸ்லேயே இருக்கிறான்? இல்லை தேவச்சனமே, அவன் வந்து ஒரு 6 அடி உயரத்துக்குள்ளே தான் இருக்கிறான். மிஞ்சி போனால் ஒரு 100லேருந்து 150 கிலோ இருப்பான், ரொம்ப குண்டானவன். ஆனால் சின்ன மனுஷனாக இருந்தாலும் சரி, மனுஷனாக பிறந்த யாராக இருந்தாலும் சரி, ஒரு சத்துரு அவனுக்குள்ளாடி இறங்குச்சுன்னா 6000 பிசாசு குறைஞ்சது உள்ளே போக முடியுது. அப்போ நம்ம நினைக்கிறோம், இத்தனை பிசாசு எப்படி இந்த ரூமுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பிசாசு பிடிச்ச 6000 பிசாசு பிடிச்ச ஒரு 10 பேர் உங்கள் ரூமில் வந்துட்டாங்கன்னா 60000 பிசாசு உங்கள் ரூமுக்குள்ளே இருக்குது. அப்போ பிசாசுக்கு வந்து ரொம்ப பெரிய ரூம்லாம் தேவையில்லை. ஏன்னா பிசாசு ஆவியாக இருக்கிறான். அவன் ஆவியாக இருக்கிறதுனால அவனுக்கு வந்து இடமே தேவையில்லை. அந்த பிசாசு நினச்சிச்சுன்னா ஒரு 1000 பிசாசு உங்கள் தலைக்குள்ளே போய் ஒரு கேன்சர் உருவாக்க முடியும். இல்லை ஒரு 100 பிசாசு உங்கள் கண்ணுக்குள்ளே போய் கண்ணை குருடாக்க முடியும். ஏன்னா வேதத்தில் கூட செவிடும் ஊமையும் உள்ள ஒரு ஆவி உள்ளவன் இருந்தான். அது வியாதி கிடையாது, அது ஆவி. அப்போ அந்த ஆவி உள்ளே வந்தோன்னா கண்ணு தெரியாமல் போயிட்டு, அப்போ என்ன செஞ்சுருக்கு? பிசாசு அனுபவிக்குது, அவனுடைய பார்வையை திருடி இருக்குது. அப்போ பிசாசு வந்து மண்ணை தின்னுது. ஏசப்பாவுடைய பாதுகாப்பு இல்லாத மாம்ச எண்ணம் உள்ளவர்களே அது தின்னதான் செய்யும். இன்னைக்கு எத்தனையோ ஆண்டவர் அறியாதவர்கள் விபத்தில் மறிக்கிறாங்க. போராட்டம் உள்ளே போனால் சிலவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது பேய் அலறுது. எப்படி உள்ளே வந்துச்சு? ஏன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லை. அவங்க ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, அதனால உள்ள பாதுகாப்பு இல்லை. ஸோ அதனால் அவர்கள் கால்களில் கேன்சரு, உடம்புல அல்சரு, ஒரு சைடு பார்த்தா யானைக்கால் வியாதி, இதெல்லாம் எப்படி வருதுன்னா அவங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றாங்க. தெரியாமல் சிகரெட்டுக்கு இடம் கொடுப்பாங்க, உலகத்துக்கு இடம் கொடுப்பாங்க, பில்லி சூனியத்துக்கு இடம் கொடுப்பாங்க, இல்லை கெட்டார்த்தை போட்டுட்டு இருப்பாங்க, இல்லை குடிபோதையில் இருப்பாங்க, இல்லை ரகசிய பாவங்களில் இருப்பாங்க. இயேசுனா யாருன்னே தெரிஞ்சிருக்காது. பிசாசு இவர்களை எல்லாம் மரண இருளில் வச்சிருக்கிறான். அதனால தான் இயேசு சொன்னார் லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறாரு, தரித்திரருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கணும், குருடர்களுக்கு பார்வையை கொடுக்கணும்,
சிறையில் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்கணும், மரண பயத்தில் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்கணும். ஏன் மரண பயத்தில் இருக்கிறாங்க? இந்த மரணத்தின் அதிகாரி யாரு? பிசாசு. அவர்களை பயத்தில் வச்சிருக்கிறான். மாம்சமான எல்லாரையும் அவன் உணவு போல உண்ணு கொண்டு இருக்கிறான். அவர்களை பாவம் செய்ய வைக்கிறான், உள்ள வந்து குடியிருக்கிறான், அதை உணவு போல உண்ணுகிறான். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு பாவத்தை செய்யும் பொழுது அதை உணவு போல உண்டு உண்டு அவன் பலனடைந்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் தேவஜனமே, நாம் ஒரு கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு பாவம் செய்தால் நாம் பிசாசனுடைய ஏஜெண்டாக மாறுகிறோம். இந்த யூதாஸ் காரியத்தை பாருங்கள், ஆண்டவர் கூட தான் இருந்தான், ஆனா அவன் ஒரு காட்டி கொடுக்கிற ஒரு சாத்தானுடைய ஏஜெண்டாக மாறினான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பிசாசனுடைய உணவு என்னன்னா, அவன் நம்ம மாம்ச எண்ணங்களை தூண்டுவான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தனை மரணம். ரோமர் 8வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தனை மரணம். ஏன் மரணத்தை கொண்டு வருகிறது? ஏன்னா நாம் மாம்ச சிந்தனையில இருக்க 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 பிசாசு அதை உணவு போல தின்ன வந்து நிற்பான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, பிசாசனுடைய உணவே பாவம்தான். பிசாசனுடைய அடைக்கலம், பிசாசனுடைய வீடே மனுஷன்தான். அப்போ இந்த மனுஷனுக்குள்ளாடி இயேசு வந்த உடனே இந்த பிசாசு வெளியே அலைஞ்சு திரியுது. அதை தான் நம்ம வாசித்தோம். ஒரு மனுஷனை விட்டு பிசாசு போகும்பொழுது அது அலைந்து திரியுமா, அது வறண்ட இடங்களுக்கு போகுதான். வறண்ட இடத்துக்கு போகும்பொழுது அது வறட்சியாக இருக்குது, அங்கே உணவு இல்லை, அங்கே அதுக்கு தாகம் தீர்க்கப்படலை. அதுக்குள்ள சில பாவ எண்ணங்கள் வருது. அதாவது ஒரு பாவிக்கு என்னென்ன எண்ணங்கள் வருகிறது? ஒரு பாவிக்கு விபச்சார எண்ணம் வருகிறது, இச்சையான எண்ணங்கள் வருகிறது, போதையான எண்ணங்கள் வருகிறது, உலக இன்பங்கள் தேவைப்படுகிறது. இது எல்லாம் அவனுடையதான் கேட்டால் அது அவனுடையதே கிடையாது, அது பிசாசுடையது. பிசாசு அவனுக்குள்ளே இருந்து அதை செய்ய வச்சு கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு வந்த உடனே அந்த மனுஷன் பரிசுத்தமாக மாறுகிறான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு மனுஷனே இத்தனை பாவம் செய்கிறான்னா பிசாசுக்கு அப்போ எத்தனை பாவம் செய்யணும்னு தோணும். அப்போ அந்த பிசாசு ஏதாவது பாவம் செய்யணும்னு நினச்சா கூட ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து தான் அது செய்கிறது. ஒரு குடியை குடிக்கணும்னு அது நினைக்குதுன்னா ஒரு மனுஷனுக்குள்ளே புகுந்துருது. நம்ம பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அவர் ஒரு மனுஷனுக்கு ஹீலிங், டெலிவரன்ஸ், ஒரு விடுதலையை கொடுக்கணும், ஒரு பேயை விரட்டணும்னா அவர் அதை தானாக செய்ய முடியாது. அவரும் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து தான் செயல்படுகிறார். வானத்தில் உள்ள தேவனானாலும் சரி, பாதாளத்தில் உள்ள பிசாசு, நரகத்தில் உள்ள பிசாசானாலும் சரி, மனுஷனை அல்லாமல் இவர்கள் 2 பேராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால்தான் மனுஷன் ரொம்ப தேவையாக இருக்கிறான். எந்த சக்திக்கு தன்னை விட்டு கொடுக்கிறானோ அந்த சக்தியினால் நிரப்பப்படுவான். பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு விட்டு கொடுத்தால் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவான். உலக இருளின் ஆவிகளுக்கு இடம் கொடுத்தால் மந்திரவாதிகளைப் போல நிரப்பப்படுவான். அவன் பிசாசனுடைய ஏஜெண்டாக இருப்பான். ஸோ தேவ ஜனங்களை, நாம் கர்த்தருக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். கிறிஸ்தவர்கள் ஆனப்பிறகு மாம்ச சிந்தனையில் இருந்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களை பிசாசு தாக்கி கொண்டே இருப்பான். நிறைய நேரம் திருவிருந்தே நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பயந்து கொண்டு இருப்பாங்க, நான் பாவம் செய்கிறேன், நான் மறிச்சு விடுவேன். நீங்கள் உங்களை பாவ அறிக்கை பண்ணி நீங்கள் திருவிருந்து கண்டிப்பாக எடுக்கணும். நீங்கள் எடுக்காமல் இருக்கும் பொழுது தான் ஆபத்து. யார் தெரியுமா திருவிருந்து எடுக்கும் பொழுது அடிபடுவாங்க? கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய விலை தெரியாதவங்க. ஏசப்பா நமக்காக எவ்வளோ கிரயமாக அவருடைய சரீரத்தை கொடுத்தார், ரத்தத்தை கொடுத்தார். இந்த உணர்வு இல்லாதவங்க, உங்கள் சரீரத்தில் இருந்து ஒரு 500 மில்லி லிட்டர் ரத்தத்தை கேட்டால், ஒரு 1/2 லிட்டர் ரத்தம் கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். நம்ம ரத்தம்னு சொல்லும்பொழுது நமக்கு துடிக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 4.5 லிட்டர் ரத்தத்துக்கு மேலே இயேசுநாதர் இந்த பூமியில் சிந்தி இருக்கிறார். ஒரு இளம் மனிதனாக அவருடைய சரீரத்தில் உள்ள 5 லிட்டருக்கு மேலே ரத்தம், ஒரு 3.5 இருந்து 5 லிட்டருக்கு உள்ளாடி உள்ள ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். கடையில் போய் மண்ணெண்ணெய் வாங்க போவோம், 4 லிட்டர் கொடுப்பாங்க. அந்த டேங்கை கையில் வைக்கும்பொழுது தெரியும் அது எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு. இவ்வளோ ரத்தத்தை அவர் பூமியில் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தத்தை நம்ம உண்ண போகிறோம். கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும்னு தான் ஆண்டவருடைய வேதம் எதிர்பார்க்குது. பாவத்தை செய்திருந்தா கூட, ஆண்டவரே மன்னிங்கப்பா, எனக்கு அதிலிருந்து விடுதலையாகக்கூடிய என் கிருபையை தாங்கப்பா, பலனை தாங்கப்பான்னு கண்ணீரோடு ஒரு பயபக்தியோடு எடுக்கணும்னு வேதம் விரும்புகிறது. ஏனென்றால் பாவம் செய்யாத மனிதன் யார் இருக்கிறா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு நாளும் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிற ஒரு பரிசுத்தவான் இந்த பூமியில் இல்லை. எல்லாருமே கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், எல்லாரும் இடறுகிறார்கள், எல்லாரும் விழுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது கர்த்தர் அவர்களை பூரண புருஷனாக மாற்றுகிறார். அதாவது இந்த ஆனா ஆவனா ஏபிசிடி மிஸ்டேக் போடுறது எல்கேஜி, இந்த அரை கிளாஸில் தான் மிஸ்டேக் போடுவாங்க. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை ஆனா ஆவனால மிஸ்டேக் போடாது. இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையை போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகளை தவறுகிறத பற்றி தான் வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் தவறுகிறார்களே, தவறாதவர்கள் தான் பூரண புருஷர்.
அப்போ இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க ஏபிசிடியில் மிஸ்டேக் போட மாட்டாங்க, ஆனால் அவனால் மிஸ்டேக் போட மாட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய விஷயங்களை மறந்துடுவாங்க. ஒரு எஸ்ஏயை மறப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு கஷ்டமான வெக்காபுலரிஸ் மறந்துருப்பாங்க. ஸோ இதே போல தான் தேவ ஜனமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உடனே நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் இடறிக்கிட்டு இருப்பாங்க, சின்ன விஷயத்தில் கோவம் வந்துடும். ஆனால் தேவ மனிதர்கள் இருக்காங்க, மோகன் சிலாசர் போல பெரிய பெரிய தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு சின்ன விஷயத்திற்காக அடி வச்சுட்டு இருப்பாங்கன்னு கேட்டால் அடி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பூரண புருஷனாக மாறிக்கொண்டிருக்காங்க. அவங்க ஏபிசிடியில் மிஸ்டேக் விடுற ஆட்கள் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் புதிதாய் உள்ளவர்கள் தவறுகள் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இந்த தவறுகள் பண்ணும் பொழுது தான் திருவிருந்து எடுக்கும் பொழுது, மன்னிப்பு கேட்காம எடுக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய சரீரம் என்னன்னு உணராமல் எடுக்கும் பொழுது நமக்கு சின்ன சின்ன சிச்சைகளை ஆண்டு கொடுக்க ஆரம்பிப்பார். உடனே மரணம் வரும், நீங்கள் பயப்பட வேண்டாம். நிறைய பேர் அதனால திருவிருந்தே எடுக்கிறது இல்லை. திருவிருந்து எடுக்காமல் இருக்கிறது தான் கிறிஸ்துவின் சந்நிதியை விட்டு உங்களை பிரித்து கொண்டு போவோமே தவிர, நீங்கள் கண்டிப்பாக திருவிருந்து எடுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், யாருமே உத்தமர்கள் கிடையாது. எல்லாருமே ஏபிசிடி படித்து தான் 10ஆம் கிளாஸ் காலேஜ் போகிறாங்க. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடறல் உண்டு, போராட்டம் உண்டு, பொறாமை வரும், எரிச்சல் வரும். இதெல்லாம் வருதுன்னா தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள். கோபம் வரல, இச்சை வரல, போராட்டம் வரலன்னா நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே வரவே இல்லை. நீங்கள் உலக நீதிமான இருந்து கொண்டு இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது இது எல்லாம் வரும். ஆனால் வசனத்தை வைத்து ஜெபத்தில் இருந்து கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியின் பலத்தினால இதை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். அப்படி ஜெயித்தவர்கள் தான் உண்மையான வெற்றி வீரர்கள். இவர்கள் திருவிருந்து எடுக்கிறதுல பயங்கர சந்தோஷமா இருப்பார்கள். ஸோ தேவ ஜனமே, ஒரு பாவம் துரத்துதுன்னா பயப்படாதீங்க, மன்னிப்பு கேட்டு அந்த திருவிருந்தில் பங்கு பெறுங்க. அடுத்த நாட்களில் தொடர்ந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு பங்கு பெறும் பொழுது துணிகரகத்தோடு அல்ல, பாவம் மன்னிப்பை கேட்டு அழுது கர்த்தர் சமூகத்தில் பேதுருவை போல மனம் திரும்பி நீங்கள் திருவிருந்து எடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் ஒருக்கா நீங்கள் எடுக்காமல் போனீங்கன்னா 6 மாதம் அப்படியே விட்டுருவீங்க, 1 வருஷம் விட்டுருவீங்க, அப்படியே சபைக்கு போகிறது நிற்கும், அப்படியே ஜப வாழ்க்கை குறைஞ்சிரும். ஸோ தேவ ஜனமே, இந்த அருமையான வீடியோவில் பிசாசனுடைய உணவு எது, பிசாசு தங்கும் வீடு எது நீங்கள் பார்த்து கொண்டீங்க. ஸோ பிசாசு தங்குற வீடே மனுஷன்தான். யாரெல்லாம் அவனுக்கு இடம் கொடுக்காங்களோ உள்ளே தங்கிக்கிட்டு அவங்க மூலமாக அவன் குறி சொல்லி கொண்டு கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லிக்கொண்டு ஒளியின் தூதனுடைய ஆவிய வேஷத்தை தரித்து பிசாசு உள்ளே இருப்பான். ஒரு பாஸ்டர் போல நடிப்பான், ஒரு ஊழியக்காரன் போல நடிப்பான், ஒரு தீர்க்கதரிசி போல நடிப்பான். எதெல்லாமோ அவன் செய்ய முடியுமோ எல்லாம் செய்வான். உள்ளே வந்துக்கிட்டு வியாதி கொடுப்பான், பல வியாதிகளை கொண்டு வருவான். இதுதான் அவனுடைய உணவு. மனுஷன்தான் அவனுடைய வீடு, மனுஷனுடைய பாவங்கள் தான் அவனுடைய உணவு. மாம்ச சிந்தைகள் தான் தேவ பிள்ளைகள் பண்ணுகிற தவறு. தேவ பிள்ளைகள் பெரிய பெரிய பாவம் செய்ய மாட்டாங்க, ஆனால் மாம்ச எண்ணங்களில் இருப்பாங்க. அதனால தான் பிசாசு அவர்களையும் அட்டாக் பண்ணுகிறான். நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு அட்டாக்கில் இருக்கிறது காரணமே மாம்ச சிந்தனை. ஏன்னா மாம்ச சிந்தனை மரணம். ஸோ தேவ ஜனங்களை, ஆவியின் சிந்தனையாக்கி இந்த வேதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். நீங்கள் ஆவியில் வாழ பிசாசை பட்னி போட முடியும். பிசாசுக்கு உங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. ஒரு மரத்தில் பழமே இல்லைன்னு சொன்னோன்னே என்ன ஆயிட்டு, இயேசுநாதருக்கே கவலை ஆயிட்டு. இதே போல் அவன் பார்ப்பான், உங்கள்கிட்ட மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றுமே இருக்காது. உடனே அவன் பார்ப்பான், மாம்சத்தின் கிரியை ஒன்றுமே இல்லை, இந்த மரத்திட்ட வந்தால் எனக்கு பசி தீராது, அப்போ இவனை விட்டுட்டு வேற இடத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு உங்களை உங்கள் குடும்பத்தை விட்டு அவன் ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ தேவச்சனமே, ஆவியிலே எழும்பி ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுக்க ஆரம்பித்தால் அவனுக்கு நம்ம கிட்ட இடமே இல்லை. அந்த அத்தி மரத்தில் பழம் இல்லாததை கண்டு இயேசு பரிதபித்தார். ஆனால் ஆவியின் கனிகள் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அவர் உங்ககிட்ட தங்கி இருப்பார், உங்களோடே இருப்பார். பிசாசுக்கு இடமே இருக்காது. பிசாசு பட்டினியாக இருப்பான், அவனுக்கு வறட்சி வரும், அவன் உங்ககிட்ட வரவே முடியாது, உங்கள் குடும்பத்துக்கிட்ட அண்டவே முடியாது. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய எழுப்புதல் வந்துட்டுனா உங்கள் குடும்பம் பக்கமே வரமாட்டான். அப்படி வந்தாலும் யோபுவை போல கர்த்தர் வேலி அடைத்திருப்பார், நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் பிசாசனுடைய உணவுனா என்ன, பிசாசு பாவத்தை எப்படி உணவு போல சாப்பிட்றான், மாம்ச சிந்தனையாக்கி அந்த மண்ணை அவன் எப்படி தின்னுகிறான். ஸோ ஆதியாகமத்தில் ஆண்டு சொன்ன அந்த மண் எதுக்கு ஒப்பனையாக இருக்குது, அது பாம்பை பார்த்து சொன்னாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது பிசாசை பார்த்து சொன்னதுன்னு அநேகர் உணராமல் இருக்காங்க. ஸோ பிசாசு மண்ணை தின்பானா, அவனுக்கு மாம்ச சரீரமே கிடையாது, பல்லு கிடையாது, அவன் எப்படி சாப்பிடுவான், அவனுக்கு மாம்ச உருவமே கிடையாது, அவனுக்கு டைஜஸ்ட் ஆகக்கூடிய வயிறும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு மாம்ச சரீரமே கிடையாது. அவன் ஆவிக்குரிய மனுஷன், அவன் ஆவிக்குரிய விழுந்து போன தூதன். அவனுடைய உணவு எல்லாமே மாம்ச எண்ணங்கள், மனுஷனுடைய பாவங்கள், இச்சைகள், உலக காரியங்கள், கொலை, அவன் மோசமான காரியங்களை அவன் உணவு போல திருப்தி அடைகிறான்.
இந்த உலகத்தில் ஒரு ஏழைக்கு உதவி செய்யும் பொழுது உங்கள் மனசு நிரம்புது. ஒரு அப்பா இல்லாத பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது உங்கள் மனசு நிரம்புது. இதே போல தான் ஒரு கொலைகாரனுக்கு தன்னுடைய எதிராளியை கொல்லும் பொழுது அவன் இருதயம் நிரம்பும். கொன்று முடித்த பிறகு தான் அவனுடைய உள்ள நிரம்பும். அதனால தான் ரோட்டில் பார்க்குறீங்க, கத்தி எடுத்து வெட்டுறான், நியூஸில் பார்க்குறீங்க வெட்டுறான். வெட்டின உடனே அவனுக்கு சந்தோஷம் வருது. ஏன் வருது? ஏன்னா உள்ளே இருக்கிற பிசாசு அதை உணவு போல தின்னி கொண்டு இருக்கு. ஸோ தேவச்சனமே, பிசாசனுடைய குடியிருப்பு மனுஷனுடைய சரீரம்தான். அவனுடைய வீடு மனுஷனுடைய சரீரம். அவன் இளைப்பாறுகிற இடம் மனுஷனுடைய சரீரம். இந்த உலகத்தில் ஏசப்பா பிள்ளைகள் மட்டும்தான் அவனுக்கு இடம் கொடுக்க முடியாது. மற்ற எல்லாருடைய இருதயத்துக்குள்ளேயும் சிந்தனைக்குள்ளேயும் ஆத்துமாக்குள்ளே அவன் இறங்கி கரப்படுத்த அவனால் முடியும். ஸோ தேவஜனமே, இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படணும், ஆவியானவரால் பலப்படுத்தப்படணும், வசனத்தினால் நிரப்பப்படணும். வேதம் சொல்லுகிறது, ஒரு இருதயம் வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்தால் அவன் திரும்பியும் வந்து விடுவான். அப்போ இருதயத்தை வெறுமையாக வைக்காமல் வசனத்தினால் நிரப்பி, ஆவியினால் நிரப்பி, துதி பாடல்கள்னால் நிரப்பி, நல்ல ஜெப ஃபெல்லோஷிப்போடு இருந்தீங்கன்னா அவன் உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. ஸோ இந்த அருமையான பதிவு உங்களுக்கு ரொம்ப பிரோஜனப்பட்டிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அநேகருக்கு பகிருங்கள், அநேக ஆயிரங்களுக்கு பிரோஜனப்படட்டும். ஸோ ஆண்டோடைய நாம மகிமைப்படட்டும். இன்னும் அருமையான சாட்சிகளை நம்ம பார்க்கலாம். நாளைய தினத்திலையும் காட்ஸ் பவர் டிவியில் ஒரு அருமையான சாட்சி இருக்கிறது. தேவச்சனங்கள் பார்த்து மகிழுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ. மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் அருமையான பதிவுகள் உண்டு. 9 மணி அளவில் இரவு நேரத்தில் பார்க்க மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.